ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸால் ப்ராப்ளம், ஃபேமிலியால் ப்ராப்ளம், ஒர்க்கால் ப்ராப்ளம், கூட இருக்க சில பேரால் ப்ராப்ளம், இப்படின்னு நிறைய ப்ராப்ளம் இருக்கலாம். இந்த ப்ராப்ளம் வந்துலாம் தனியாக இருக்கணும், இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு வராமல் இருக்கணும்னா நம்ம தனியாகவே இருந்துட்டா ப்ராப்ளமே வராது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஆனால் தனியாக இருக்க முடியுமா? உங்ககிட்ட ஒருத்தர் இப்போ இங்கே தனியாக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் உங்ககிட்ட இருக்க ஆன்சர் என்னவா இருக்கும்? சைலன்ஸ் தான் ஆன்சராக இருக்கும். ஏன்னா உலகத்தில் யாராலையுமே தனியாக இருக்க முடியாது. பட் 26 வருஷமா தன்னோட வாழ்க்கையை தனிமையாகவே வாழ்ந்துட்டு, தனிமையாக வாழ்றதுன்னா சிம்பிளாக இருந்துட்டு போகிறது இல்லை. வேட்டையாடி, விவசாயம் செஞ்சு, வீடு கட்டிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் தன்னை அழிக்க வரவங்க கிட்ட இருந்து தன்னை காத்துக்கிட்டு, இந்த மாதிரி தன்னோட லைஃப்பை ஒரு அட்வென்ச்சர் லைஃபாக வாழ்ந்துட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காரு. பிரேசில்ல இருக்க ஒரு பழங்குடி மக்களை சேர்ந்த கடைசி அந்த பழங்குடி இனத்தை சேர்ந்த கடைசி மனுஷன்னு சொல்லலாம். இவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் உங்களுக்கு லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. யாராவது ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை சேரும். வாங்க வீடியோவில் போகலாம். இது உங்கள் நரேன் சிவ், நான் உங்கள் நரேன். வெல்கம் டு நரேன் சிவ். பிரேசில்ல ரொண்டோனியா அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்ல, தனாரு அப்படின்ற பர்டிகுலர் பிளேஸ்ல அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்டை உள்ளடக்கின ஒரு பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த காட்டில் தான் இந்த பழங்குடியினர் மக்கள் வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு 1950s 60s காலகட்டத்தில் தான் இவர் பிறக்கிறாரு. இவர் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு அப்புறமேட்டு 1970s பிரேசிலில் ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி ஃபார்ம் ஆகுது. அந்த ஏஜென்சி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா FUNAI, FUNAI அப்படின்னு சொல்ற ஒரு கவர்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஏஜென்சி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இருக்க ரெயின் ஃபாரஸ்ட்டை ரிசர்வ்டு ஃபாரஸ்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் பிளான் போடுறாங்க. அந்த பிளானுக்கு கவர்மெண்ட் ஆக்குப்பை பண்றதுக்காக அந்த ஃபாரஸ்ட் உள்ள போறாங்க. அந்த ஃபாரஸ்ட் உள்ள இந்த ட்ரைப் வாழ்ந்துட்டு வர்றதை பார்த்துட்டு அந்த டைம்ல மக்கள் என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஜீனோசைட் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜீனோசைட்னா ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் பீப்புளை அழிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாரையுமே அழிக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய படுகொலை அப்படின்னு கூட சொல்லலாம். எல்லாரையுமே கொன்று குவிக்கிறாங்க. இதில் தப்பிச்சு உயிர் பழச்சி அந்த பழங்குடியிலிருந்து ஒரு 7 பேர் தப்பிச்சு தனியாக போய் வாழ்கிறாங்க. இது அவங்க யாருக்குமே தெரியாது. பட் 1990s இதுக்கு அப்புறமேட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களே திரும்பவும் ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. இவங்க வாழ்ந்துட்டு வர்றத இவங்களுக்கு தெரிய வருது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, திரும்பவும் அவங்கள கொல்றதுக்காக ஒரு பிளான் போடுறாங்க. அவங்கள அப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் 6 பேரை கொன்னுடுறாங்க. அதில் மிச்சம் மீந்த அந்த 7 பேரில் 6 பேரை கொன்னதுக்கு அப்புறமேட்டு தனியாக ஒருத்தர் உயிரோடு இருக்காரு. அவரை பற்றி தான் இந்த வீடியோவே. இவர் தான் அந்த 1970s அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சு, 1990s அட்டாக்ல இருந்தும் தப்பிச்சு, 1990s அதுக்கு அப்புறமேட்டு தான் தனியா வாழ ஆரம்பிக்கிறாரு. இந்த FUNAI அப்படின்னு சொல்ற ஏஜென்சி கிட்ட இருந்து தப்பிச்சு கிட்டத்தட்ட 2008 வரைக்குமே இவர் தனியா தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. ஏன் 2008 வரைக்கும் அப்படின்னு சொல்றேன்னா, திரும்பவும் 2008ல இவரை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த 2008 அட்டாக்ல இருந்தும் தப்பிக்கிறாரு. தப்பிச்சு கிட்டத்தட்ட 26 வருஷம் தனியாகவே வாழ்றாரு. 26 வருஷத்துக்கு அப்புறமேட்டு தன்னோட 62 வயசுல இயற்கை எய்துறாரு அப்படின்னு சொல்லலாம். இறந்து போறாரு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா August 24, June 2022 இவர் இறந்து போனது கிட்டத்தட்ட எல்லா பிரேசில் இருக்க எல்லாருமே ரொம்பவுமே கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு இனமே அழிஞ்சு போச்சு. எதுக்காக கஷ்டப்படணும்? அந்த இனத்தை பத்தி இவங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க? எல்லாரும் மனுஷங்க தான் அவங்கள அழிச்சாங்க. இப்போ எதுக்கு அந்த இனத்தை பத்தி யோசிச்சு இப்போ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா,
அந்த இனம் யாரு, என்ன வாழ்க்கை முறையை ஃபாலோ பண்ணாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, என்ன லாங்குவேஜ் பேசுவாங்க, அவங்களோட இனம் எந்த இனம், அவங்களோட கல்ச்சர் என்ன கல்ச்சர், எதுவுமே தெரியாது. கிட்டத்தட்ட அவரோட பேர் என்னன்னு கூட இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இப்படிதான் ஒரு இனமே அழிஞ்சிருக்கு. இவரும் கிட்டத்தட்ட 26 வருஷமா தனியா வாழ்ந்துட்டு இறந்து போயிருக்காரு. இவர் எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட நிறைய ஹண்ட் பண்ணி, காட்டுல வாழ்ற நிறைய மிருகங்களை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது, பழங்களை மெயினா சாப்பிட்றது, ஹனி தேன் கூடுகளை எடுத்து தேன் அதிகமா உட்கொள்றது, இப்படிதான் சாப்பிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாம நிறைய குழிகள் தோண்டி வச்சிருக்காரு. இந்த குழிகள் தோண்டி வச்சது எதுக்காக அப்படின்னு பார்க்கணும்னா, ஹண்ட் பண்றதுக்குன்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் குழிகள் தோண்டி வச்சதை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஹைட் ஆகிறதுக்கு, இவர் அட்டாக் பண்ண வர்றவங்க கிட்ட இருந்து ஹைட் ஆகிறதுக்கு, இல்ல அனிமல் பெரிய பெரிய விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த ஹோலை இவர் தோண்டி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஹோல் தோண்டி வச்சு கடவுளை வழிபடுறது, கடவுள் நம்பிக்கை இருக்க சில விஷயத்த இந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்றாங்க. அப்படி குழிகள் தோண்டி தோண்டி வாழ ஆரம்பிச்சாலும் இவர் வாழ்றதுக்கு தனி வீடு கட்டுறாரு, வீடு கட்டி தான் வாழ்வாரு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஒரு வீடு இல்ல, இவர் வாழ்ந்த இந்த 26 வருஷத்துல இவங்க இந்த ஃபூனாய் அப்படின்னு சொல்ற இந்த பர்டிகுலர் ஏஜென்சி கிட்ட இருந்து தப்பிச்சு வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல இருந்து தப்பிச்சு போகும்போதும் ஒரு இடத்துக்கும் ஒரு வீடு கட்டியிருக்காரு. இந்த வீடுகளை கவுண்ட் பண்ணா கிட்டத்தட்ட தன்னோட வாழ்நாள்ல 50 வீடுகள்ல இவர் தனியாவே கட்டியிருக்காரு. எதை வச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கிடைக்கிற இந்த பேடி ஃபீல்டு, இந்த சோளத்துல இருந்து வர இலைகள் வந்து, அதுக்கப்புறம் இவர் விவசாயம் பண்ணி எடுக்கிற இலைகள், இதுல இருந்தெல்லாம் வீடு கட்டி வாழ்ந்திருக்காரு. இதை பார்க்கும்போது அப்பதான் மனுஷங்க அந்த பிரேசில் நாட்டை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர் இவ்வளோ வருஷமா ரொம்ப இளமையா வாழ்ந்திருக்காரு. இவருக்கு இன்னொரு விஷயம் என்னன்னு பார்க்கணும்னா, 60 வயசுல இறந்து போன இவரு பார்க்கறதுக்கு 60 வயசு ஆள் மாதிரியே இருக்க மாட்டாரு அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இந்த நிறைய குழிகளை தோண்டி தோண்டி வாழ்ந்ததுனால இவருக்கு மக்கள்லாம் சேர்ந்து என்ன பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேன் ஆஃப் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு மனுஷங்கள் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? இல்ல இப்பதான் புதுசா தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஊர்ல இல்ல உங்க நாட்டுல இந்த மாதிரி பழங்குடியினர் வாழ்றாங்களா? இல்ல கடைசி பழங்குடியினர்ல கடைசி மக்கள் இருக்காங்க, இந்த மாதிரி 10 பேர் 50 பேர் இப்படி உங்களுக்கு யாராவது தெரியுமா? எனக்கு சில பேரை தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ல சில பேர் இருக்காங்க. அந்த பர்டிகுலர் ஏரியாவுக்கு நம்ம மக்கள், நார்மலா பேசுற மக்கள் யாருமே வரைக்கும் போனது கிடையாது. போனா அங்க உயிரும் வாழ முடியாது, உள்ளவும் விட மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஏரியால வாழ்ற காட்டுவாசிங்க வந்து உள்ள விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. அது என்ன கதை, அதை பத்தி இன்னொரு வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோவை இதை சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்டென்ட் உங்களுக்கு தேவைப்படுது, உங்களுக்கு நான் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, அதை பத்தியும் பேசிடலாம். இன்னொரு வீடியோல உங்க நெக்ஸ்ட் சந்திக்கிறேன். அது வரைக்கும் குட் பை ஃப்ரம் நரேன்.